தாயே, இந்த அம்மா தப்பா எதுவும் சொல்லிடக்கூடாது. துளசி கண்டிப்பா அண்ணன் வீட்டுக்கு மருமகளா போயிடணும். எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க எதுக்கு தயங்குறீங்க? பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஆமாமா, சீக்கிரமா சொல்லுங்க. இல்லையே, இதுல இந்த 2 பேரோட ஜாதகமும் அவ்வளவா பொருந்தி வரலையே. என்ன பொருந்தல? நல்ல பார்த்து சொல்லுங்க. அதெல்லாம் சரியாதான் வரும். இரு சிவகாமி, அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். அட நீங்க வேறங்க, இதெல்லாம் சரியா வராது. முதல்ல இந்த அம்மாவை எதிர்த்து வெளில போ சொல்லுங்க. ஏமா இப்படி கோவப்படுறீங்க? சோழி என்ன சொல்லுதோ அததான் நான் சொன்னேன். ஆமா சிவகாமி, நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. அவங்களே ஏதாவது பரிகாரம் சொல்லுவாங்க, இரு. இந்த 2 ஜாதகத்துல உள்ளவங்களுக்கு கல்யாணம் பண்ண பாத்தீங்கன்னா தாலி ஏறின மறு நிமிஷமே பொண்ணோட அம்மா இறந்துருவாங்க. ஏன் அம்மாவுக்கு ஆபத்தா? சிவகாமி, உன் உயிருக்கு ஆபத்து வரும்னா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். எனக்கு நீ மட்டும் போதும். நான் இப்படி உன் கூடவே இருந்துடுறேன். எனக்கு விஸ்வா வேண்டாம் சிவகாமி, எனக்கு நீ மட்டும் போதும். அட என்ன துளசி, இதுக்குதான் இந்த அம்மா உன்னை அப்பவே வெளில போ சொன்னேன். இந்த பொம்பளை வாய்க்கு வந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கா. இத பாரு, இதெல்லாம் நீ நம்பாத துளசி. இது பாரு சிவகாமி, என்ன நடந்தாலும் சரி, எனக்கு இனிமே விஸ்வா வேண்டாம். அட என்ன துளசி, நீ இந்த பொம்பளை தான் ஏதோ பேசிட்டு இருக்கானா? நீ அதை நம்பிட்டு பேசிட்டு இருப்பியா? இப்படி வா நீ. ஏய், நீ முதல்ல எந்திரி, வெளில போ. குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே குச்சியை கையில தூக்கிட்டு வந்துருவியா? முதல்ல எந்திரி, இடத்த காலி பண்ணு, வெளில போய்கிறது. கிளம்பு. என் மேல எதுக்குமா கோவப்படுறீங்க? இப்படி எல்லாம் சொல்ல சொன்னதே உங்க பொண்ணுதான். துளசி, என்ன விளையாட்டு இது? டேய் துளசி, உனக்கு எது இதுல விளையாடுறதுனே தெரியாதா? இரு சிவகாமி, நான் சொல்றேன். இந்த மாதிரிதான் ஒரு ஜோசியரை ஏற்பாடு பண்ணி பைரவி அம்மா நம்ம மாமா கிட்ட துளசி விஸ்வாக்கு கல்யாணம் நடந்தா உங்க தங்கச்சி உயிர் போயிரோன்னு போய் சொல்லிட்டாங்க. ஆமா சிவகாமி, இது எல்லாமே பைரவி அம்மாவோட பிளான். நம்ம மாமாவும் அவங்க சொன்ன பொய்ய நம்பி நம்ம கிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துகிட்டாரு. என்னடி சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. ஆமா சிவகாமி, அத நான் தான் கண்டுபிடிச்சேன். பைரவி அத்தை பணம் கொடுத்து விஸ்வாக்கும் துளசிக்கும் கல்யாணம் பண்ணா உன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியரை வச்சு மாமா கிட்ட போய் சொல்லிருக்காங்க. ஜோசியரும் பணத்தை வாங்கிட்டு மாமா கிட்ட போய் சொல்லிருக்காரு. அப்புறம் என்ன, உன் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா? உனக்கு ஒரு ஆபத்துன்னா அவர் சும்மா இருப்பாரா? என் தங்கச்சி தான் முக்கியம்னு வேகமா வந்து என் நிச்சயத்தை வேண்டான்னு நிறுத்திட்டாரு. உன் மேல அவருக்கு அவ்வளோ பாசம். அதனாலதான் அண்ணன் இவ்வளவு நாளும் நம்ம கிட்ட இப்படியெல்லாம் நடந்துகிட்டாரா? துளசி, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, என் அண்ணனுக்கு என் மேல உள்ள பாசம் எப்பவுமே குறையாதுன்னு. ஆமா சிவகாமி, அதான பார்த்தேன். மாமா என்னடா இப்படி மாறிட்டாரு? என்ன உன் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே மாமா இவ்வளவு துடிச்சு போயிருப்பார்ல. இருந்தாலும் இந்த பைரவிக்கு போய் சொல்றதுக்கு வேற காரணம் கிடைக்கலையா? என்ன சொன்னா அண்ணன் மனசு மாறும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டுதான் சரியாதான் அண்ணி சொல்லிருக்காங்க. ஆனா நம்ம குடும்பத்து மேல அன்னைக்கு எதுக்கு இவ்ளோ கோவம்? அதான் எனக்கு புரியல. ஆனா அண்ணன் தான் பாவம், உண்மையை வெளியில சொல்லவும் முடியாம என்ன திட்டிக்கிட்டு மனசுக்குள்ள எவ்வளவு அழுதுருப்பாருங்க. விடு சிவகாமி, மாமாக்கு உண்மை தெரியும் போது எல்லாமே சரியாயிடும். மா, இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை தாம்மா. 9 வெள்ளிக்கிழமை துர்க்கையம்மன் கோவிலுக்கு போய் பொண்ணு பேருக்கும் பையன் பேருக்கும்
அர்ச்சனை பண்ணா எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும். சரிங்க. அம்மா, இன்னைக்கு கூட வெள்ளிக்கிழமை தான், நல்ல காரியத்தை தள்ளி போடாதீங்க. இன்னைக்கே கோவிலுக்கு போங்க. சரிங்க. இந்தாங்க பிடிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வரம்மா. வாங்க. வரேன் தாயி. என்னங்க, இன்னைக்கே நாம கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? போலாம் சிவகாமி. அம்மா, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. சாமி, ஒரு அர்ச்சனை பண்ணணும். சொல்லுங்கம்மா, யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? விஸ்வா துளசி 2 பேருக்கும் பண்ணணும். விஸ்வாக்கா? ஏ சாமி, ஏதாவது பிரச்சனையா? இப்பதான் 2 பேர் வந்து விஸ்வா லக்ஷ்மிங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போனா. அம்மா, விஸ்வாங்கிறது யாரு? உங்க பையனா? ஆமா, விஸ்வா என் பையன்தான். ஏய், யாருக்குடி பையன்? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் புள்ள விஸ்வாவ உன் புள்ளன்னு சொல்லுவ? நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன், ஜாக்கிரதை. ச்சே, உங்க உறவே வேண்டான்னு தானே நாங்க தள்ளி தள்ளி போறோம். அப்ப கூட உங்களுக்கு உரைக்காதா? அப்பப்ப வந்து உறவை கொண்டாடி ஏன் உயிரை வாங்குறீங்க? இல்ல நீ என்ன இல்ல அண்ணி நொண்ணின்னு. வைரவி, இப்ப எதுக்கு தேவையில்லாம இப்படி கத்திக்கிட்டு இருக்க? சிவகாமி ஏதோ அண்ணன் புள்ளன்ற ஒரு உரிமையோட ஒரு வாய் வார்த்தைக்காக அப்படி சொல்லியிருக்கா. உடனே அது உண்மையாயிடுமா? என்ன உரிமை இருக்கு அவளுக்கு? என் பையன் எனக்கு மட்டும்தான் சொந்தம். வேற யாருக்காகவும் எதுக்காகவும் நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். ஐயோ அண்ணி, என்ன மன்னிச்சிடுங்க. சின்ன வயசுல இருந்தே விஸ்வாவை பார்த்துட்டு வரதுனால நான் அப்படி ஏதோ சொல்லிட்டேன் அண்ணி. இனி என்னைக்கும் என் வாயில இருந்து அந்த வார்த்தையே வராது. விஸ்வா என்னைக்குமே உங்க புள்ளதான். அவன் உங்களுக்கு மட்டும்தான் அண்ணி. இது பாரு பைரவி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டா. இது எதுவும் நீ பெருசுபடுத்தாத. கோயில் வச்சு நீ கத்தி பேசுறத நம்ம எல்லாரையும் சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா பாக்கட்டும். என் பையனை யாராவது சொந்தம் கொண்டாடினா நான் இப்படிதான் பண்ணுவேன். இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இனிமே இந்த மாதிரி நீங்க ஏதாவது பேசி நான் பார்த்தேன், உங்களை உண்டலன்னு பண்ணிடுவேன். கெட்ட கேட்டுக்கு அர்ச்சனை கூட வேற. பரவாயில்ல அண்ணி, நான் விஸ்வா பேருக்கு அர்ச்சனை பண்ணல. ஆனா உங்க விஸ்வாவுக்கும் துளசிக்கும் கல்யாணம் நடக்கணும். அது நீங்க மனசு வச்சாதான் நடக்கும். ப்ளீஸ் அண்ணி. என் புள்ள பேரை கூட நீ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். அவன உனக்கு மருமகன் ஆக்கணுமா? சும்மா பகல் கனவு காணாத. என் புள்ள விஸ்வாவுக்கும் லக்ஷ்மிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். வைரவி, நீ சொல்ற இதுதான் என் முடிவு. இதுல யாராவது தலையிட்டா நான் விபரீதமான முடிவு எடுக்க வேண்டி வரும். ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணி. தயவு செஞ்சு அந்த சின்னஞ்சிறுசுங்கள சந்தோஷமா வாழ விடுங்க. விஸ்வ துளசி கல்யாணத்தை நடத்த விடுங்க அண்ணி. ஏ சிவகாமி, என்னன்னு பைத்தியக்காரி நினைச்சியா? நான் இங்க இவ்ளோ நேரமா காட்டு கத்தல் கத்திட்டு இருக்கேன், மறுபடியும் கல்யாணம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்.
இத பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இந்த ஜென்மத்துல நீ நினைக்கிற மாதிரி விஸ்வாவுக்கும் துளசிக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. நந்திசாமி, உங்க காதல சொல்லி வேண்டிக்கிட்டா அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்க போறேன். எனக்காகவும் என் அப்பா அம்மாக்காகவும் எங்க மாமா குடும்பமும் எங்க குடும்பமும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு விஸ்வாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்னையும் விஸ்வாவையும் எப்படியாச்சும் நீதான் சேர்த்து வைக்கணும் சாமி. நந்திசாமி, என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறுனா அது என் விஸ்வா மாமா கட்டினதா மட்டும்தான் இருக்கணும். லக்ஷ்மி, உன்னை திரும்பி கூட பார்க்காத ஒருத்தனை கட்டி வைக்க சொல்லி எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம நந்திசாமியை டிஸ்டர்ப் பண்ற? எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? யாருக்கு தேவையில்லாத வேலை? மாமாக்கு என்ன பிடிக்கும், அப்படியே பிடிக்காம இருந்தாலும் நந்திசாமி பிடிக்கிற மாதிரி பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. நீ தேவையில்லாம பகல் கனவு கண்டுட்டு இருக்காத. தத்திக்கு என்னதான் பிடிக்கும். அதனால இப்பவே நீ அந்த எண்ணத்தை மாத்திக்கிறது உனக்கு நல்லது. இல்ல காலம் பூரா நீ விஸ்வாவை நினைச்சு அழுதுட்டேதான் இருக்கணும். பாத்துக்கோ. அதெல்லாம் முடியாது. மாமா எனக்கு தான். சரி, எதுக்கு வம்பு? வேணா நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாமா? நீ விஸ்வாக்கு போன் பண்ணு, நானும் போன் பண்றேன். யாரு போனை விஸ்வா எடுத்து உடனே பேசுறான்னு பாக்கலாம். அப்போ தெரியும் விஸ்வா மனசுல இடம் பிடிச்சது இந்த காஞ்சிபுர கனகலட்சுமியா இல்ல இந்த துளசியான்னு. பாக்கலாம் பாக்கலாம். மாமா என் போனை கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுவாரு. அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது. கண்டிப்பா உன் போன் அவன் கட் தான் பண்ணுவான். பாக்கலாம் எது நடக்குது எது நடக்காதுன்னு. இவன் ஏன் போன் பண்றான்? லூசு. என்னாச்சு லக்ஷ்மி? ஒண்ணும் இல்ல. இப்ப பாரு. எப்படியும் தத்தி எடுக்க மாட்டான். லக்ஷ்மி, நீ நான் தான் அப்பவே சொன்னேன்ல தத்தி என் போனை மட்டும்தான் அட்டென்ட் பண்ணுவான்னு. இப்ப பாரு விஸ்வா எப்படி ரிங்லே என் போன் எடுக்கிறான்னு. சொல்லு துளசி. விஸ்வா, நான் கோயில்ல நந்தி சிலை கிட்ட இருக்கேன். நந்தி சிலை காதுல நம்ம வேண்டுதல சொன்னா அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க.
நான் இப்போ நந்திசாமி காதுல போனை கொண்டு போய் வைக்கிறேன். உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகணும்னு நீ வேண்டிக்கோ. ஓகே? ஆ சரி துளசி. நந்திசாமி, இந்த ஜென்மத்துல எனக்கு மனைவினா அது துளசி மட்டும்தான். நீங்க தான் இங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும். அத்தை, லக்ஷ்மி, என்னடி ஆச்சு? ஏய், ஏன் அழற? ஏய் லக்ஷ்மி, கேக்குறல்லம்மா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அத்தை, அந்த துளசி எதுவுமே பண்ணல அத்தை. அவதான். ஏய் நில்லடி. என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? குடும்பம் முழுக்க சேர்ந்து என் பையனை வளைச்சு போடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் எதுவுமே நடக்காது. என் பையன் என்னைக்கும் என் பேச்ச மீறவே மாட்டான், புரியுதா? அண்ணி, என்னாச்சு அண்ணி? இப்ப எதுக்கு துளசியை திட்டுறீங்க? ஆமா, உன் பொண்ணு என் பையன் கிட்ட இருந்து என்ன பிரிக்க பாப்பா. அத பாத்துட்டு நான் வாயை மூடிட்டு சும்மா இருக்கணுமா? ஏய், இந்த வளைச்சு போடுற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. நானும் விஸ்வாவும் மனசார காதலிக்கிறோம். நீங்களா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நல்லது. இல்லனா என்னடி பெருசா கிழிச்சிருவ? நாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்போம்.